நமஸ்காரம். பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு சில சமயங்களில் ஒரே மாதத்தில் அந்த நட்சத்திரம் 2 முறை வந்துவிடும். மாதம் முதலிலும் தொடக்கத்திலும் அந்த நட்சத்திரம் வரும், மறுபடியும் ஒரு முறை வரும். 3-4 தேதிகளுக்குள் முதலில் வந்திருந்தால் மறுபடியும் 29-30வது தேதிக்கு வந்துவிடும். முதலில் நோக்க வேண்டியது நட்சத்திரத்தை வைத்துத்தான் பிறந்த நாள், திதியை வைத்துத்தான் போன நாள். நம்முடைய பித்ருக்கள், மறைந்தவர்கள், அவர்கள் என்று மறைந்தார்கள் என்று நட்சத்திர கணக்கு வைத்துக் கொள்ள மாட்டோம், திதி கணக்கு தான் வைத்துக் கொள்வோம். திதின்னு சொன்னவுடனேயே மாதத்துக்கு 2 முறை வந்தே தீரும். வளர்பிறையிலும் வரும், தேய்பிறையிலும் வரும். அதனால் அவர்கள் போன நாள் வளர்பிறையினுடைய திதியா தேய்பிறையின் திதியா என்று நாம் தான் குறித்துக் கொள்ள வேண்டும். அதன்படிக்கு அதே தமிழ் மாசம், அதே வளர்பிறையோ தேய்பிறையோ அதே திதி, அது பஞ்சாங்கத்தில் அந்த திதி என்றுன்னு போட்டிருக்கும். அது செய்ய வேண்டியது உச்சி பொழுது அதற்கு பிற்பட்ட பொழுதில் அந்த திதி நிறைய இருக்க வேண்டும். அது காலை இருப்பது முக்கியமில்லை, உச்சியிலும் மதியத்திலும் இருக்க வேண்டும். அதுதான் திதிக்கு கணக்கு. விதிவிலக்குன்னு பார்த்தால் கோகுலாஷ்டமி, ஸ்ரீராமநவமி, இவர்கள் 2 பேருடைய பிறப்பையும் திதியையும் சேர்த்து பார்க்கிறோம். என்னால் பொதுவா பிறப்புன்னு சொன்னால் நட்சத்திரம், ராமனுக்கு புனர்வசு, கண்ணனுக்கு ரோஹிணி. ஆனால் கோகுலாஷ்டமி, ஸ்ரீராமநவமி என்றுதான் சொல்லுகிறோம். அது விதிவிலக்கு. மற்றபடிக்கு போன நாள்னு சொன்னாலே திதி, சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷத்தோட திதி. சரி, இப்ப பிறந்த நாளைக்கு வருவோம். அந்த நட்சத்திரம் முதலிலும் வந்து அடுத்தும் வந்தால் அது ஒரு மரபுப்படிக்கு 2வது வருவதைத்தான் கொண்டாடுவார்கள். 2 நாளுமே கோயிலுக்கு சென்று 2 நாட்களும் பெரியவர்களை வணங்குவதில் ஒரு குறையும் இல்லை. அது மாதந்தோறும் நட்சத்திரத்தில் செய்யலாம், 365 நாளும் செய்யலாம். ஆகவே இந்த 2வது எப்போதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். அதோடு நட்சத்திரம் பார்த்து பிறந்த நாள் கொண்டாடும் போது அது உச்சி பொழுது மதிய பொழுதில் இருப்பதை காட்டிலும் காலை பொழுதில் இருப்பது முக்கியம். சூரிய உதயம், அதன் முதல் சில நாழிகைகள். முன்னமே சொல்லியிருக்கிறேன், 2.5 நாழிகை 1 மணி நேரம், 10 நாழிகை இந்த நட்சத்திரம் இருக்கிறதுன்னு போட்டிருந்தால், அன்று காலை 6 மணிக்கு சூரிய உதயமாக இருந்தால் 4 மணி நேரம், 10 மணி, 10 நாழிகையும் 10 மணியும் ஒன்றாக இருக்கும். அதற்குன்னு 11 நாழிகையும் 11வது மணியும் ஒன்றாக இருக்காது. இது கணக்கு ஒன்றாக வருகிறது. 2.5 மணி நேரம் ஒரு நாள், 2.5 நாழிகை 1 மணி நேரம். அதனால்தான் 10 நாழிகையும் 4 மணி நேரமும் 6லிருந்து 4 கூட்டினால் 10ன்னு வருகிறது. அப்படி இருக்குமானால் அன்றுதான் அந்த நட்சத்திரம் கொண்டாடுவார்கள். மதிய பொழுதில் வேறு நட்சத்திரம் கூட இருக்கலாம். ஆகவே இந்த 2த்துக்கும் வேறுபாட்டை நோக்குக. பிறந்த நாள் என்றால் நட்சத்திரம், அது காலை தொடங்கி இருக்க வேண்டியது முக்கியம். போன நாள் என்றால் திதி, அது உச்சி பொழுதிலும் மதியத்திலும் இருக்க வேண்டியது முக்கியம். ஏனெனில் அது பித்திருக்களுக்காக செய்யப்படுவது.
அவர்களுடைய நேரமே குதப காலத்தில் தான் 12 மணிக்கு தான் வரும். ஆனால் மனிதர்களான நமக்கு பிறந்த நாள்னு சொல்லும்போது காலை பொழுது, அது மிக முக்கியம். கோவில்களில் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு நட்சத்திரம் கொண்டாடும் போதும் இதெல்லாம் பார்த்து பிச்சத்தில் வருகிறதா, எத்தனை நேரம் இருந்தால் இன்று, எத்தனை நேரம் இருந்தால் நாளை என்றெல்லாம் கணக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சுலபம், கற்றுக்கொள்வது கடினம்னு நினைக்கவே வேண்டாம். கொண்டாட வேணுங்கிற ஆசை இருக்கிறது, அப்ப அதற்கு தகுந்ததை தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். யாராலுடையதோ தெரிந்து கொள்ள வேண்டாம். நம் வீட்டில் இருப்பவர்களுக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து என்று என்பதை நாம் தானே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவசியம் செய்ய முடியும், அது கடினம்னு நினைக்க வேண்டாம். தெரிந்தவர்களிடத்தில் ஒரு முறை கற்றுக்கொண்டு விட்டால் பழக பழக தானே புரிந்துவிடும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.